எக்ஸசைஸ் 9.1ல ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். கன்சிடர் த கிவன் ஃபிகர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா. விச் வெக்டர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த சைட் டிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டிஎஃப்க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? இ தான் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து என்னது? இ. அடுத்து விச் சைடு இஸ் ஆப்போசிட் டு த வெக்டர்ஸ் எஃப். எஃப்க்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? டிஇ. அப்படி தானே வரும். இடின்னு போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அந்த இது டயக்ராம் புரிஞ்சிட்டுனா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், செகண்ட் ஒன் பாருங்கள். கிளாஸிஃபை த ஃபாலோவிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் த மெஷர்ஸ் ஆஃப் த கிவன் சைட்ஸ். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அதுக்கு வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அது வந்து என்ன ட்ரையாங்கிள்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இங்கே என்ன சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? 10, இங்கேயும் 10, இங்கேயும் 10. அப்போ மூணுமே ஈக்குவல்னால் நம்ம என்ன பார்த்தோம்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அதனால தான் நம்ம போட்டிருக்கோம் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அடுத்த ட்ரையாங்கிளை பாருங்கள். ஒரு லென்த் வந்து 8, ஒன்று வந்து சைடு வந்து 4, ஒன்று வந்து 6. அப்போது டிஃப்ரெண்ட் லென்த் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் வித் டிஃப்ரெண்ட் சைட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் லென்த் அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்கேலியன் ட்ரையாங்கிள். அப்போ இது வந்து என்ன வரும்? ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் வரும். அடுத்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலாக, ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருந்தால் அது என்ன ட்ரையாங்கிள்னு பார்த்தோம்? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். அப்போது ரெண்டு இங்கேயும் 7 சென்டிமீட்டர், இங்கேயும் 7 சென்டிமீட்டர், இங்கே வந்து 6 சென்டிமீட்டர். அப்போது ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்? அது வந்து டெஃபினிஷன் வந்து நான் ஒரு வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் எல்லாமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து கிளாஸிஃபை அண்ட் நேம் த ஃபாலோவிங் ட்ரையாங்கிள்ஸ் பேஸ்ட் ஆன் த மெஷர்ஸ் ஆஃப் தி ஆங்கிள்ஸ். இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 39 டிகிரி, பி வந்து 110 டிகிரி, சி வந்து 31 டிகிரி. அப்போது இதில் வந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து 90க்கு மேலே இருக்கான்னு பார்க்கணும். மேலே இருக்குது. எது? இது. அதாவது பி வந்து 110ன்னு இருக்குது. அப்போ அதிகமாக தான் இருக்குது. அப்போ கிரேட்டர் தான் 90 டிகிரிக்கு மேலே இருந்தால் அது என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம்? அப்டியூஸ் ஆங்கிள்டு. அடுத்து இது வந்து என்ன ஆங்கிள்? ரைட் ஆங்கிளா, அப்டியூஸ் ஆங்கிளா, அக்யூட் ஆங்கிளான்னு பாருங்கள். அதாவது கூட்டினா 90 டிகிரி வந்துச்சுன்னா அது என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரெண்டு சைடையும் கூட்டினா 90 டிகிரி ஈக்குவலாக வந்துடுச்சுன்னா அது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்து பாருங்கள், இது வந்து என்னது? இது வந்து 50 டிகிரி, இது 48 டிகிரி, இது 82 டிகிரி. மூணுமே வந்து 90 டிகிரிக்கு கம்மியாக இருந்ததுன்னா அது என்ன ஆங்கிள்னு சொல்லுவோம்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு போட்டுருவோம். இது வந்து பாருங்கள், ரொம்ப சிம்பிள். கிரேட்டர் தென் ஒரு ஏதாவது ஒன்று கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருந்தால் அது அப்டியூஸு. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? மூணுமே லெஸ் தேன் 90 டிகிரியாக இருந்தது அப்படின்னா ஆல் த ஆங்கிள்ஸ் லெஸ் தேன் 90 டிகிரினா தான் என்னது? அக்யூட் ஆங்கிள். அப்டியூஸ் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? அப்டியூஸ் தான் நம்மளுக்கு 90, ஏதாவது ஒன்று வந்து ஒன் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும். அப்போது 20 டிகிரி இருக்குது, இதில் 30 டிகிரி இருக்குது, இதில் 130 டிகிரி இருக்குது. எது அதிகம்? 130. ஸோ அப்போ இட் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ இதுதான். இது வந்து ஒன் வேர்டில் கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வீடியோவும் பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிளும் நான் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அடுத்த சம் பாருங்கள். வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஈச் ஆங்கிள் ஆஃப் ஈக்குவல் ட்ரையாங்கிள்? ஆன்சர் வந்து 60 டிகிரி. எந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்படி ஒவ்வொரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன தான் இருக்கும்? 60 டிகிரி அப்படின்னு தான் வரும். அவ்வளோதான் சம்மு. ரொம்ப சிம்பிள். ஒன் வேர்டு மாதிரி இருக்கனால தான் நான் அப்படியே உங்களுக்கு புக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.